ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோனில் உங்களோட ஆப்ஸ் எல்லாம் வந்து எப்படி லாக் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆண்ட்ராய்டு ஃபோனில் நிறைய ஆப்ஸ் இருக்குது, தேர்ட் பார்ட்டி ஆப் இருக்குது, டிஃபால்ட்டாகவே லாக்கெல்லாம் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. பட் ஐஃபோனில் இப்போ வரைக்குமே லாக்குன்னு சொல்லி எதுவுமே கொண்டு வரல. பட் அதில் இருக்கிற ஒரு ஃபீச்சர்ஸ் மூலிமா நம்ம இந்த லாக் வந்து ஈஸியாக பண்ண முடியும். அதாவது இப்போ உங்கள் ஃபோனை யார்கிட்டையாவது நீங்கள் கொடுத்துட்டு போகிறீங்க ஏதாவது பார்க்க சொல்லி அப்படின்னா, அவங்க அதை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் உங்கள் ஆப் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணக்கூடாது அன்வான்டடா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த லாக்கை நீங்கள் போட்டு வைக்க முடியும். போட்டிங்க அப்படின்னா அவங்க அந்த ஆப்புக்குள்ளே போன உடனே டப்புன்னு ஃபோன் வந்து லாக் ஆகிரும். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப்பில் நிறையா வந்து ஐஃபோனில் இருக்கிற அந்த ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறத வச்சு லாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் போட்டிருப்பாங்க. பட் அதை வச்சு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஃபுல்லாக உங்களுக்கு லாக் ஆகாது. ஏன் அப்படின்னா, அதில் உங்களுக்கு வந்து 1 மினிட் யூஸ் பண்ண அலோவ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் இருக்கும். நீங்கள் என்ன தான் பாஸ்வேர்டு போட்டாலுமே அந்த ஆப் 1 மினிட் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் அதில் இருக்குது. ஸோ அதனால் அதை விட இந்த ட்ரிக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் செக்யூராக இருக்கும். ஸோ இது எதை வச்சு நான் இப்போ உங்களுக்கு லாக் பண்ணுறத சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோனில் ஷார்ட்கட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அது டிஃபால்ட்டாக ஓஎஸ் லெவலில் வரும். ஸோ அந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பு. அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஆட்டோமேஷன் ஃபீச்சர்ஸு. ஸோ அதில் உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் ஒன்று ஒன்று நான் சொல்கிறேன். பட் இன்றைக்கி அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஆப்ஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து இந்த ஷார்ட்கட்ஸுங்கிற ஆப்பு iOS 12 இருந்து தான் வந்திருக்கும். ஸோ உங்கள் ஃபோன் iOS 12க்கு மேலே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 12க்கு மேலே இருந்தால் தான் இது ஒர்க் ஆகும். அதுக்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர் ஒர்க் ஆகாது. நீங்கள் உங்கள் ஓஎஸ் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் சர்ச் பண்ணிக்கோங்க. அந்த ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஆப் வரும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் கிரியேட் பர்சனல் ஆட்டோமேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் கீழே போனீங்க அப்படின்னா ஆப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் நீங்கள் எந்த ஆப் லாக் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்பை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராம் லாக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்ஸ்டாகிராமை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு அந்த இஸ் ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அதில் வந்து ஆட் ஆக்ஷன், அதாவது என்ன ஆக்ஷன் நடக்கணும் அந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டைமர் ஆக்ஷன் செட் பண்ண போகிறேன். ஸோ டைமர் ஸ்டார்ட் ஃபார் 1 செகண்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது 1 செகண்டுக்கு எனக்கு டைமர் ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆட்டோமேஷன் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. அதாவது இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு வந்து டைமர் வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஸோ இந்த ஆஸ்க் பிஃபோர் ரன்னிங்கிறத ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரன் ஆகும்போது உங்கள்கிட்ட கொஸ்டின் மார்க் கேட்கும். ஸோ அது கேட்கக்கூடாது. ஸோ அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து ஆட்டோமேஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து அடுத்து டைமரில் போய் ஒரு ட்ரிக் ஒன்று பண்ணணும். ஸோ அந்த ஆப் உங்கள் கிளாக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டைமர் ஓப்பன் பண்ணிங்கன்னா வென் டைமர் எண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். ஸோ அது டிஃபால்ட்டாக உங்களோட அந்த ரிங்டோன் இருக்கும். ஸோ அதில் கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் பிளேயிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு செட் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒரு ஆள் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராமை போய் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா, அப்படி ஓப்பன் பண்ண 1 செகண்டில் டப்புன்னு லாக் ஆகிடும். ஸோ இப்போ லாக் ஸ்க்ரீன் போயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு இப்போ உங்கள் பாஸ்வேர்டு தெரிஞ்சால் தான் திரும்ப உள்ளே போக முடியும். ஸோ இப்போ நீங்கள் அவங்ககிட்ட வேறு ஏதாவது ஆப்ஷன் பாருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னா, அவங்க அதை விட்டுட்டு வேறு ஏதாவது பார்த்தாங்கன்னா உடனே ஃபோன் வந்து லாக் ஆகிரும். ஸோ நீங்கள் வந்து லாக் பண்ணால் தான் உண்டு, அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதை வச்சு ஈஸியாக நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.